தன் காச்சிலம்பை கத்தியாக்கி கழற்றிவிட்ட புரட்சிக்காரி கண்ணகி. எதிர்ப்பவன் அவதாரம் எனினும் எதிர்ப்பதே தமிழ் மரபு என மானம் காத்த மண்டோதரி. ஈன குலமெனினும் கற்பு நெறி காத்த மாதரசி மாதவி. பருவத்தை தமிழுக்கு ஈந்து தமிழ் மணந்த ஔவையார். இளமையை வென்று சுடர் ஏற்றிய காதலில் ஞான தீபமாய் இருந்த அமராவதி. 63 நாயன்மார்களில் பெண் ஒருத்தியாய் உயர்ந்து நின்ற காரைக்கால் அம்மையார். எழுத்தாணி பிடித்து நிமிர்ந்து நின்ற நச்சல்லை. கணவன் காணா உலகம் காணேன் என கண் கட்டிய காந்தாரி. யமனை புல்லென தூக்கி எறிந்த சத்தியவான் சாவித்ரி. தன் நலனுக்காக இதயம் துடித்திருந்த தமயந்தி. ஒரு தமிழ் சாதனைக்காக திரைமறைவிலே இருந்த வள்ளுவன் மனைவி வாசுகி. பொறுமையின் சிகரமாய் இருந்த சீத்தை. பிரிட்டிஷ் பீரங்கியை தன் போர்வாளால் உடைத்து எறிந்த ஜான்சி ராணி. திலகமிழந்த விதவையெனினும் இரத்த திலகமிழந்து நாடு காத்த ராணி மங்கம்மாள். தான் இறந்து குஞ்சு பெறும் நண்டு போல தான் இறந்து தன் பிள்ளையை பெற்றெடுத்த இளஞ்சேர் சென்னி. ஒரு தூய வெள்ளை சூரியனாய் உலா வந்த அன்னை தெரசா. கவி கூறி தென்றலில் கலந்திருந்த சரோஜினி நாயுடு. மூத்திர குழாய் சுமந்த பெரியாருக்கு இரத்த குழாயாக இருந்த மணியம்மை. கம்பீரத்தின் நம்பிக்கையாய் இருந்த இந்திரா. முதல் இந்திய சுதந்திர போரை இந்த மண்ணில் தொடங்கி வைத்த வேலு நாச்சியார். இப்படி பெண்மையின் புனிதங்களாய் இருந்த இந்த தேசத்தில் இன்னொரு புனிதமாய் இந்த உலகத்திலே நாளைய சரித்திரம் காண புறப்பட்டிருக்கும் பெண்களே, உங்களுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மார்ச் 8 ஏன் பெண்கள் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் தெரியுமா? மார்ச் 8 எதற்காக பெண்கள் தினம் கொண்டாடுகிறோம்? எட்டாத சிகரங்களை எல்லாம் பெண்ணே நீ எட்டு. அதற்காகத்தான் இந்த மார்ச் 8. இந்த நாளில் நம்முடைய பலம் எது, நம்முடைய பலவீனம் எது என்பதை அறிந்து கொள்வதற்காக எத்தனையோ போராட்டங்களை தாண்டி இன்றைக்கு இவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த சர்வதேச மகளிர் தினத்தை நாம் பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அஞ்சுவதும் கெஞ்சுவதும் அடிபணிவதும் தான் பெண்களுக்கு என்று இருந்த ஒரு சூழலில் இன்றைக்கு உச்சி முகர்ந்து பெண்களை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக மாறி இருக்கிறது. அந்த சூழல்ல இன்றைக்கு இந்த பெண்கள் தினம். இந்த பெண்கள் தினத்துல என்னுடைய முதல் செய்தி என்ன அப்படின்னா, மேடமோட பேசிக்கிட்டு இருந்தப்ப மேம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னுடைய குடும்பத்தை தாண்டி இந்தியன் பேங்கை தான் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய திருமணம் பண்ணுறதா நான் இந்தியன் பேங்கை தான் கல்யாணம் பண்ணதா நான் நினைக்கிறேன் அப்படின்ற வார்த்தை சொன்னாங்க. இது ரொம்ப சாதாரண வார்த்தை அல்ல. தன்னுடைய குடும்பத்தை தாண்டி தான் பணிபுரிகிற ஒரு நிறுவனத்தை இந்த அளவிற்கு நேசிக்க முடியும் என்றால் அந்த நேசிப்பினாலும் உழைப்பினாலும் தான் இன்றைக்கு அந்த உன்னத நிலையை அவர் அடைந்திருக்கிறார். ஒரு பெண்ணினுடைய வெற்றி என்பது ரொம்ப சாதாரணமாக கிடைச்சிடாது. அந்த பெண்ணிற்கான வெற்றி என்பது அடிப்படையில் தொடங்கி ஒவ்வொரு இடத்திலும் உழைத்து மேலே போகிறது. மேம் இன்னொரு விஷயமும் எனக்கு ரொம்ப புதிதான விஷயமா இருந்தது. அவங்க சொன்னது, ஒரு பேங்க்குக்கு உள்ள வர்றப்போ ஆண்களினுடைய எண்ணிக்கையை விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் போஸ்டிங்ல உள்ள வர்றாங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு போகிறப்ப அது பாதியை விட குறைவாக இருக்கிறது. அதுவே மேலாளர் அந்த ஜெனரல் மேனேஜர் பொசிஷனுக்குலாம் போகிறப்ப 96 ஆண்களுக்கு 4 பெண்கள் மட்டும்தான் அந்த உயர்ந்த நிலையை எட்டுகிறார்கள்னா மீதி இருக்கிற பெண்களுடைய நிலை என்ன? அது ரொம்ப அவங்க ஒரு பெண்ணா ஒரு உயர் தலைமை பொறுப்பிலே இருக்கிறவர்கள் அதை வருத்தத்திற்குரிய செய்தியாக பகிர்கிற போது நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் ஒன்றுதான். எல்லாரும் போன பாதை 2 விஷயம்தான். ஒன்று சாலை, இன்னொன்று ஆறு. இந்த 2 எக்ஸாம்பிளை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். சாலை, ரோடு, சாலை, ஆறு, இந்த 2 இதில் நீங்கள் எதுவாக இருக்க போகிறீர்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டிய தருணத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். சாலை என்பது ஏற்கனவே போடப்பட்ட பாதை. ஆறு என்பது தான் போகும் இடமெல்லாம் பாதை. எந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? அதுதான் இன்றைக்கு பெண்கள் தின கேள்வியாக இருக்கிறது. எல்லோரும் போன பாதையில எல்லா பெண்களும் ஒரே மாதிரி குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு என்னுடைய குழந்தைக்காக நான் இதை அர்ப்பணிச்சிட்டேன், என்னுடைய குடும்பத்துக்காக நான் இதை பண்ணிட்டேன், அதனால என்னால மேல போக முடியல, அதெல்லாம் இல்லை. இன்றைக்கு இந்த இடத்திலே நான் நின்று பேசி கொண்டிருக்கிறேன். எல்லாரும் கேட்பாங்க, எப்படி 3 குழந்தைகளை, எதுவும் சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு இப்படி வெளியில கண்டினியூஸா போறீங்களே, உங்களால குழந்தைகளை பார்த்துக்க முடியுமா? குடும்பத்தை எப்படி மேனேஜ் பண்றீங்க? குடும்பம் என்பது வேறு, நாம் பணிபுரிவது என்பது வேறு என்கிற மனநிலையிலிருந்து முதலில் வெளிவர வேண்டும்.
என்னுடைய குடும்பம் என்னுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கிற போது அதை 2 இடங்களிலுமே பெண்களால் பரிணமிக்க முடியும் அப்படிங்கிறத நான் என்னுடைய வாழ்க்கை செய்தியாக பெண்களுக்கு சொல்வது. எனக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த 3 குழந்தைங்களையும் ஒரு தாய்மை உணர்வோடு என்னால் எந்த அளவிற்கு அணுக முடியுமோ அதே தாய்மை உணர்வோடு இங்க இருக்கிற பெண்களோடும் என்னால பேசணும், இந்த சமூகத்துக்கு எதையாவது ஒன்றை செய்யணுங்கிற அந்த தேடுதல் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? பெண்களுடைய மனநிலை. இந்த மனநிலை ரொம்ப பெரிய விஷயம். நம்ம நினைக்கிறது தான் நம்முடைய பிள்ளைகள், நம் வீடுகளில் இருக்கிறவர்களை நம்மால் அதை கொண்டு வர முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்ப என் பிள்ளைங்க நான் வெளியில வந்துட்டேன்னா ஐயோ அம்மா போறாங்களே அப்படின்னு அழுகிற பிள்ளைங்களாம் இல்லை. நம்ம அம்மாவோட தொழில் இதுதான், நம்ம அம்மா இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த மனநிலை பிள்ளைகளுக்கு உருவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ போயிட்டு வாமா, நான் 2 தங்கச்சியையும் பார்த்துக்கிறேங்கிற அந்த மனநிலையை பிள்ளைகள் உருவாக்கி விடுவார்கள். அப்போ இந்த மாற்றம் என்பது நம்முடைய மனம் சார்ந்த வீட்டில் இருக்கிற சில விஷயங்களை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இன்னைக்கு எல்லா பெண்களும் சொல்றோம்ல, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஆஃபீஸ்ல வந்தா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, திருப்பி வீட்டுக்கு போனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் தெரியுமா வருது? நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு, எல்லா பெண்களுக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு, எல்லாருக்கும் வெற்றி பெறணுங்கிற ஆசை இருக்கு, எல்லாருக்கும் இருக்குல்ல. உங்களுக்கு எல்லாம் சாதிக்கணுங்கிற ஆசை இருக்கா? யாருக்கெல்லாம் இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு இல்ல? சூப்பர். எல்லாருக்கும் சாதிக்கணுங்கிற ஆசை இருக்கு. வெற்றி பெற்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், அப்படிதானே? நீங்க ஜெயிச்சா மகிழ்ச்சியா இருப்பீங்களா இல்லையா? ஜெயிச்சா மகிழ்ச்சியா இருப்போம். இது சாதாரண பெண்களுடைய மனநிலை. ஜெயித்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்பது சாதாரண பெண்களினுடைய மனநிலை. நான் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் என்பதுதான் சாதனை பெண்களுடைய மனநிலை. நீங்கள் எந்த வகையான பெண்கள்? நம்மை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால்தான் நம்மால ஜெயிக்க முடியும். 2 உதாரணங்கள். ஒன்று, நம்முடைய இந்த திருச்சி மண்ணிலிருந்து ஒரு உதாரணத்தையும் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தையும் இன்னைக்கு நான் இந்த பெண்கள் தினத்தன்று ஒரு 2 பெண்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சு வந்தேன். அதுல திருச்சியில இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இந்த வர்ற இடத்துல ஒரு சிலை இருக்கும். யாராவது கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? யாராவது சொல்லுங்க பாப்போம். எங்க கேமராமேன் சொல்லிட்டாரு கரெக்டா. வேற பெண்கள் திருச்சியில சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற இதே மெயின் ரோட்ல, இந்த எல்லாமே சொல்லிட்டேன் நான், க்ளூ எல்லாமே உடஞ்சிருச்சு. இதே மெயின் ரோட்ல கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வெஸ்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு சிலை இருக்கிறது. சூப்பர். மேஜர் சரவணன் அவர்களுடைய சிலை. அந்த மேஜர் சரவணனுடைய அம்மாவை நான் உங்களுக்கு பெண்கள் தினம் அன்று ஒரு செய்தியாக சொல்லணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, மேஜர் சரவணன் இந்த இந்திய தேசத்துக்காக இராணுவத்திலே இருந்து ஒரு எல்லையிலே பாதுகாப்பு செய்த போது தன்னுடைய இன்னுயிரை இந்த இந்திய தேசத்திற்காக கொடுத்தார். அவங்க பேரு அமிர்தவல்லி. அந்த அமிர்தவல்லி அம்மா அவர்களிடம் சரவணன் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு செய்தியாளர்கள் பேட்டி காண்கிறார்கள். அப்போது அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி, அம்மா, உங்க கணவரையும் இந்திய தேசத்திற்காக நீங்கள் கொடுத்தீர்கள், உங்க கணவரும் இந்திய தேசிய இராணுவத்திலே இருந்து தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார். பொதுவா பெண்கள் தன்னுடைய கணவனை இழந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பயம் வரும். நீங்க உங்க கணவனை இழந்த பிறகும் கூட எப்படி மறுபடியும் உங்க மகனை கொடுத்தீங்க? இப்போ உங்க மகனும் இறந்து போயிட்டாங்களே, நீங்க இதை பார்த்து கவலைப்படலையா அப்படின்னு கேட்டாங்க. அமிர்தவல்லி அம்மா சொன்ன வார்த்தை, நான் கவலைப்படுகிறேன், நான் ரொம்ப ரொம்ப கவலைப்படுகிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய கணவர் இந்திய தேசத்திற்காக இறந்து போனார், என்னுடைய பிள்ளையும் இந்திய தேசத்திற்காக இறந்து போனது. நான் அதற்காக கவலைப்படவில்லை, இந்த இந்திய தேசத்திற்கு கொடுப்பதற்கு என்னிடம் இன்னொரு பிள்ளை இல்லையே என்று நான் கவலைப்படுகிறேன்னு அமிர்தவல்லி அம்மா சொன்ன வார்த்தை இது. எவ்வளவு பெரிய, இந்த தேசத்தின் மீது எவ்வளவு பெரிய கரிசனம், அந்த அன்பு இருந்தா, மனதிலே தைரியம் இருந்தா ஒரு பெண் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். இன்னைக்கு நமக்கு வீட்டை சுத்தி எல்லாரும் இருக்காங்க, எல்லாம் இருந்தும் கூட எதுவுமே இல்லாத மனநிலையில் இன்றைக்கு பல பெண்கள் நாம் இருக்கிறோமே. ஆனா எதுவுமே இல்லாத சூழலிலும் கூட என்னிடம் கொடுப்பதற்கு இன்னொரு பிள்ளை இல்லையேன்னு சொல்கிற அந்த தைரியம், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ
சமீபத்துல ஒலிம்பிக்ஸ்ல, கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக்ஸ்ல ஒரு பெண்மணி வில் வித்தையில கோல்டு மெடல் வாங்கினாங்க. அவங்க யாரு அப்படின்னா ஃபென்சர் நாடா ஹஃபேஸ், அவங்க பேரு ஃபென்சர் நாடா ஹஃபேஸ். அவங்களும் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கினோன்னு செய்தியாளர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் அவங்கள மட்டும் பேட்டி கண்டாங்க அப்படின்னா, அவர்களை பேட்டி காண்கிற போது அந்த ஃபென்சர் நாடா ஹஃபேஸ் ஒலிம்பிக்ல விளையாடிய போது அவர் 7 மாத கர்ப்பிணி. 7 மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு எப்படி இத்தனை தூர பயணங்களை மேற்கொண்டு உங்களால் ஒலிம்பிக்கிலே போராடி ஜெயிக்க முடிந்தது? இதுக்கு பின்னாடி எவ்வளவு பயிற்சிகள் இருக்கும்? இந்த கடுமையான பயிற்சிகளை இந்த 7 மாச கர்ப்பிணியாக இருக்கிற நீங்கள் எப்படி செய்து வெற்றி பெற்றீர்கள்னு கேட்கிறார்கள். அப்போ ஃபென்சர் நாடா ஹஃபேஸ் சொன்ன பதிலை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் பெண்கள் தின செய்தியாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு 2 போட்டியாளர்கள், இந்த 2 போட்டியாளர்களை வெல்வதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், 2 போட்டியாளர்களா? எப்பயும் ஒரு போட்டியாளர், நான் ஜெயிக்க போறேன்னா நான் போட்டியிடுறேன்னா, என்னை எதிர்த்து போட்டியிடுறோம்னா எனக்கான போட்டியாளர், எப்படி இவங்க 2 பேரை சொல்றாங்க அப்படின்னு கேட்டபோது, ஆச்சரியமாக 2 போட்டியாளர்களான்னு கேட்டபோது ஃபென்சர் நாடா ஹஃபேஸ் சொன்ன வார்த்தை, ஆம் 2 போட்டியாளர்கள். ஒன்று எனக்கு எதிராக விளையாடியவர், இன்னொன்று என் வயிற்றிலே இருக்கிற என்னுடைய 7 மாத குழந்தை. இந்த இருவரும் எனக்கான போட்டியாளர்கள். இவரையும் நான் பாதுகாக்க வேண்டும், அவரையும் நான் வெல்ல வேண்டும். இது 2 தான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தது என்று அவர் சொன்னார். என்றால் ஒரு 7 மாத குழந்தையை வயிற்றிலே வைத்து கொண்டு தன்னுடைய தேசத்திற்காக தன்னுடைய சிறகுகளை, தன்னுடைய வலிமையான அந்த தன்னம்பிக்கையை நம்பிக்கொண்டு இவ்வளவு உயரங்களை ஒரு பெண்ணால் தொட முடிகிறது என்றால், இன்னைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? பெண்களுக்கு எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, ஏன்னா சி செக்ஷன் பண்ணியிருக்கோம், எல்லாரும் சொல்றோம்ல. பெண்கள் ரொம்ப வலிமையானவங்க. இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. ஆண்கள் வலிமையானவர்களா பெண்கள் வலிமையானவர்களான்னு கேட்டா யாரை சொல்லுவோம்? ஆண்கள் தான். ஏன்? வீட்டில் ஒரு பீரோவை நகர்த்தணும்னா ஆண்கள் வேணும், ஒரு சிலிண்டரை நகர்த்தணும்னா ஆண்கள் வேணும், தண்ணி கேன் தூக்கணும்னா ஆண்கள் வேணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வெயிட்டான விஷயங்கள், அதை நம்மளால தூக்க முடியாது அப்படின்னு நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? உங்களுக்கு உண்மையான ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு போறேன். அறிவியல் ரீதியா, ஏன்னா மைக்ரோபயாலஜி ப்ரொஃபஸர்ல, அதனால அறிவியல் ரீதியா ஒரு விஷயம் சொல்றேன். ஆண்கள் ஒரு வாழ்நாள்ல ஒரு ஆணால தாங்க முடிந்த உச்சபட்ச வலியினுடைய அளவு அப்படிங்கிறது 40 டேலுக்குள்ளாக தான். டேல்னு சொல்லுவாங்க அந்த வலியினுடைய அளவை. ஆனா ஒரு பெண் தன்னுடைய அந்த பிரசவத்தின் போது அனுபவிக்கிற பிரசவ வலி இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 50 to 55 டேல் வரைக்கும். ஆண்கள் அனுபவிக்கிற வலியை விட 15 டேல் அதிகமான வலியை தாங்கக்கூடிய வலிமை யாருக்கு இருக்கிறது என்றால் பெண்களுக்குத்தான் இருக்கிறது. அதுவும் ஒரு குழந்தையை பிரசவிக்கிற போது பெண் அனுபவிக்கிற அந்த வேதனையை எந்த ஆணாலுமே தாங்க முடியாதான். இப்ப சொல்லுங்க, உடல் அளவில் யார் வலிமையானவர்கள்? நாம் தான் வலிமையானவர்கள். ஆனா காலம் காலமாக ஆண் குழந்தைனா இப்படி இருக்கணும், பெண் குழந்தைனா இப்படி இருக்கணும், இன்னுமே மாறல. எல்லாம் மாறிடுச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எத்தனை பேர் பெண் பிள்ளைகள் வீட்டுல பெண் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு ஃபுட்பாலும் கிரிக்கெட் பேட்டும் வாங்கிட்டு போறோம். இன்னும் பெண் குழந்தை பிறந்தா சொப்பு ஜாமான் தான் வாங்குறோம் பெண் குழந்தைங்களுக்கு, இல்ல ஆண் பிள்ளைகளுக்கு தான் பேட் பால்லாம் வாங்கி கொடுக்குறோம். இதெல்லாமே நாம் வீட்டிலிருந்து பழக்கி கொண்டே இருக்கிறோம். வீட்டுல எந்த ஒரு தாய் அதுவும் ஒரு பெண்ணுக்குத்தான் அடிப்படையிலேயே இன்னைக்கு சமூகத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது? பாலியல் வன்கொடுமைகள். இன்னைக்கு விமென்ஸ் டே நம்ம சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோமா? உண்மையா சொல்லுங்க. இன்றைக்கும் இந்தியாவில் பெண்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியானதாக இருக்கிறது. அவர்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியானதாகவே இருக்கிறது. ஏன் அப்படின்னா ஒரு சில ஆண்கள் செய்கிற தவறு. ஆனா இந்த தவறுக்கு அடிப்படை யார் காரணம் அப்படின்னு கேட்டா நான் பெண்களைத்தான் சொல்லுவேன். ஏன் அப்படி தெரியுமா? வீட்டுக்குள்ள வளர்க்கிற போது ஒரு தாய் ஒரு ஆண் பிள்ளையையும் ஒரு பெண் பிள்ளையையும் சரிசமமாக வளர்க்க ஆரம்பித்து விட்டாலே எந்த பிரச்சனைகளும் சமூகத்திலே வராது. இப்ப 6 மணி ஆயிடுச்சு, பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற அம்மாலாம் என்ன பண்ணுவோம்? 6 மணி ஆயிடுச்சுன்னா சாயந்தரம், ஐயோ
வீட்டை விட்டு வெளியில போனேன், பிள்ளைய காணோம், 6 மணி ஆயிடுச்சு, பொம்பளை பிள்ளை இதுக்கு மேல என்ன வெளியில சுத்திக்கிட்டு சொல்றோமா இல்ல? இன்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், 2025லும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அதுவே பையன் போயிட்டு வந்தா அவன் ஆம்பளை பையன் எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்றோம்ல. இங்க இருக்கிற பெண்கள் நீங்க இனிமே சொல்லுங்க, வீட்டை விட்டு வெளியே போகிற பெண் பிள்ளைகளை வெளியே போகாதுன்னு சொல்றதை நிறுத்திட்டு வீட்டை விட்டு வெளியே போகிற ஆண் பிள்ளைகளிடம், பெண் பிள்ளைகளிடம் மரியாதையாக நடந்து கொள் என்று என்றைக்கு இந்த சமூகம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறதோ அன்றைக்குத்தான் பெண்களுக்கான பாதுகாப்பு. எல்லா அடிப்படையுமே வீட்டில் தொடங்குகிறது. ஏன் பெண்களை இவ்வளவு கொண்டாடுறோம்? ஆண்கள் தினம் பெருசா கொண்டாடுறது இல்லை. ஏன் பெண்கள் தினம் இவ்வளவு அதிகமாக கொண்டாடுகிறோம் அப்படின்னா, காலம் காலமாக அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சமூகம் இன்றைக்கு ஒரு பெரிய எழுச்சி அடைந்திருக்கிறதுனா ரொம்ப சாதாரணமா கிடைச்சிடல. மணியாச்சி ரயில் நிலையத்துல ஒருத்தர் வந்து ஆஷ் துரையை சுட்டு கொன்றார். யாருக்காவது அது யாருன்னு தெரியுமா? நான் கிளாஸ்லாம் எடுக்கல, இதுக்கு பின்னாடி ஒரு பெண்ணினுடைய வரலாறு இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மணியாச்சி ரயில் நிலையத்துல ஆஷ் துரையை சுட்டு கொன்றாங்க ஒருத்தர். சூப்பர், வாஞ்சிநாதன் இல்லையா? வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷ் துரையை சுட்டு கொன்றார். அந்த வாஞ்சிநாதனுக்கு இருக்கிற பெருமை இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்றோம். ஆனா வாஞ்சிநாதனுடைய அந்த பெருமைக்கு பின்னால் அவருடைய மனைவி பொன்னம்மாள் ஒன்றும் இல்லை. ஆங்கிலேய அதிகாரிகள் ஒரு 10 பேர் புடைசூழ பொன்னம்மாள் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்ப வாஞ்சிநாதன் வீட்டுக்குள்ள இல்லை. பொன்னம்மாளை பார்த்து, இங்க பார், உன்னுடைய கணவன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி கொண்டே இருக்கிறான், இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா உன்னுடைய கணவனை ஆங்கிலேய அதிகாரிகள் சிறைப்படுத்தி தூக்கிலிட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 2025ல இன்னைக்கு உங்க வீட்டு கதவை தட்டி உங்க வீட்டுக்கார ஒழுங்கா வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளியில வந்தா அவரை சுட்டு கொன்றுவாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? ஐயோ சாமின்னு அவர் காலில் விழுந்து புரண்டு ஏதாவது ஒன்று பண்ணி அவரை வீட்டில் கூட்டிடுவோம்ல. ஆனா சுதந்திரமே கிடைக்காத ஒரு காலகட்டத்தில், பெண்களுக்கான கல்வி என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்தில் பொன்னம்மாள் அந்த ஆங்கிலேய அதிகாரிகளை பார்த்து சொன்னாராம், என்னுடைய கணவன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சி புரிந்தால் நீங்கள் தூக்கிலிட்டு சிறையிலிட்டு தூக்கிலிடுவீர்கள் என்றுதானே சொல்கிறீர்கள். வெளியே எந்திரிச்சு போங்கடா. ஒரு கோழையினுடைய மனைவி என்று நான் வாழ்வதை விட ஒரு வீரனினுடைய விதவை என்று வாழ்வதில் எனக்கு பெருமை அதிகம். வெளியே எந்திரிச்சு போன ஆங்கிலேய அதிகாரிகளை பார்த்து சுதந்திரத்திற்கு முன்னதாகவே தைரியத்தோடு குரல் கொடுத்தவள் பொன்னம்மாள். அந்த மாதிரி பெண்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எவ்வளவு தன்னம்பிக்கையோடு எவ்வளவு வீரத்தோடு வரலாற்றிலே பெண்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த விமென்ஸ் டேல ஏதோ நான் வந்தேன் உங்களெல்லாம் சிரிக்க சிரிக்க வச்சு சந்தோஷமா பேசிட்டு போகணுங்கிறது இல்லை. ஒரு 4 விஷயங்களை தெரிந்து கொண்டு எப்பெல்லாம் நம்ம டவுன் ஆகிறோமோ அப்பெல்லாம் அவங்கெல்லாம் எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வரலாறுகளை நான் தேடி எடுத்து வந்து இன்றைக்கு உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, சிவன் பார்வதி பெருமாள் ஹிந்துஸ்க்கு தெரியும். படைக்கிற கடவுள் யாரு? பிரம்மன் இல்ல? படைக்கிற கடவுள் பிரம்மன், காக்கிற கடவுள் திருமால், அழிக்கிற கடவுள் சிவன். இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதை இப்படி யோசிச்சு பார்க்கிறேன், படைக்கிற கடவுள் பிரம்மன், அந்த படைப்பதற்கு என்ன வேணும்? அறிவு வேணும் இல்ல? அறிவு வேணும். அந்த அறிவு, படைக்கிற தொழிலை செய்கிறவர் பிரம்மன். ஆனால் அறிவு எங்கே இருக்கிறது என்றால் பிரம்மனினுடைய மனைவி சரஸ்வதியிடம்தான் இருக்கிறது. அதே போல காக்கிற கடவுள் திருமால். காக்கணும், இந்த உலகத்தை காக்கணும்னா இப்ப நம்ம வீட்டை நம்ம பாதுகாத்து கரெக்டா கொண்டு போகணும்னா நமக்கு என்ன வேணும்? செல்வம் வேண்டும். காப்பது என்னவோ திருமால் தான். ஆனா காப்பதற்கு உறுதுணையாக இருக்கிற செல்வம் யாரிடம் இருக்கிறது என்றால் லக்ஷ்மியிடம் தான் இருக்கிறது. அதே போல அழிக்கிற கடவுள் சிவன். அழிக்கணும்னா என்ன வேணும்? சக்தி வேணும். சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை. அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சிவனேன்னு சும்மா இருன்னு சொல்றோம்ல, அதுக்கு அர்த்தம் அதுதான். சிவனேன்னு சும்மா இரு, சக்தி இருந்தால்தான் எதையுமே செய்ய முடியும்னா கடவுள்களுக்கு கூட நம்பிக்கை கொடுக்கிறவர்களாக யார் இருந்திருக்கிறார்கள் என்றால் பெண்கள் தான் இருந்திருக்கிறார்கள். அப்ப பெண்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய வலிமை இருக்கிறது. நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும்னு சொன்னாங்கல்ல, அது சாதாரண வார்த்தைகள்லாம் இல்லை. அந்த வார்த்தை
இந்த மா தவம் என்கிற வார்த்தை இது எவ்வளவு உன்னிப்பான விஷயம் தெரியுமா? இன்னைக்கும் நம்ம எல்லா இடங்கள்லையும் பெண்களை புனிதமாக கொண்டாடுகிறார்கள்னா ஏன்? குடும்பத்தை பார்த்து கொண்டு, தினந்தோறும் வேலைக்கும் சென்று கொண்டு, பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு உன்னதம். ஒரு மீம்ஸ்ல பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த மீம்ஸ். என்னன்னா, ஒரு பாட்டி, ஒரு நமக்கு முந்தைய 4வது தலைமுறையிலே இருக்கிற ஒரு பாட்டி. அந்த பாட்டி என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளையிடம் தன் சுமைகளை எல்லாம் தன்னுடைய பிள்ளையிடமிருந்து தன்னிடமிருந்து தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறாள். அடுத்து அந்த தாய் என்ன பண்றான்னா, தன்னுடைய சுமையை அப்படியே இறக்குகிறாள். 2வது தலைமுறை தாய் என்ன பண்றான்னா, அந்த சுமையை எடுத்து தலையிலே வைக்காமல் கொஞ்சம் இடுப்பிலே வைக்கிறாள். தலையிலிருந்து கொஞ்சம் பாரம் இறங்கி கீழே இடுப்பிற்கு வருகிறது. 3வது தலைமுறை தாய் அந்த பாரத்தை தனக்குள்ளே வைத்து கொண்டு தன்னிடமிருந்து நோட்டு புத்தகங்களை எடுத்து 4வது தலைமுறைக்கு கொடுக்கிறாள். இன்றைக்கு நாம் எந்த தலைமுறையில் நிற்கிறோம் என்றால் 4வது தலைமுறையிலே நிற்கிறோம். அந்த 4வது தலைமுறை தாயிடமிருந்து புத்தகங்களை வாங்கி அந்த குழந்தை 5வது தலைமுறையாக அப்படியே சிறகு விரித்து பறக்குகிறது வானத்திலே என்றால், இந்த கேப் இருக்குல்ல, இதை அடைவதற்கு எவ்வளவு பெண்கள் பின்னாடி போராடி இருக்காங்க தெரியுமா? அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் நம்மால் பேச முடிகிறது, நமக்கு என்ன வேணுமோ நம்மளால கேட்க முடிகிறது. இன்னைக்கு நமக்குன்னு ஒரு சொந்த காலில் ஏதாவது ஒன்றை வைத்து கொண்டு இந்த உலகத்தில் எப்படியாவது தானாக நின்றுவிட முடியும் என்கிற தன்னம்பிக்கை எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது. அதை வைத்து கொண்டு நாம் சரியாக பயணிக்கிறோமா? எத்தனை பேருக்கு ஹீரோயின்ஸ் எல்லாம் பிடிக்கும்? எல்லாரையும் பார்த்தா நமக்கு ஒரு ஆசை வரும்ல. யாரையாவது இன்ஸ்டாகிராம்ல நல்லா அழகா பார்த்தா அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு பல பேர் இன்ஸ்டாகிராம்ல சாரி கட்டியே ஹீரோயின் ஆயிட்டாங்க இல்ல? அவங்களெல்லாம் பார்த்தாவே நமக்கும் அதுல என்ன ஒரு பியூட்டின்னா, அவங்க கட்டினா அது அழகா இருக்கு. அதே சேலையை நம்ம வீட்டுக்கு வாங்கி பிரிச்சு பார்த்தா அந்த சேலை ஒண்ணுமே இல்லைல்ல. எல்லாருக்கும் நல்ல அனுபவம் இருக்கும் போல, எல்லாரும் சிரிக்கிறோம். யாரையாவது பார்த்தா இன்ஸ்பிரேஷனா என்ன அழகா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல. டிவியில ஹீரோயின்ஸை பார்த்தா நினைக்கிறோம், சீரியல்ஸை பார்த்தா நினைக்கிறோம். இதுல என்ன பியூட்டினா, இன்னைக்கு சீரியல்ஸ்ல கூட பெண்களை தான் வில்லியா காமிக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் பெண்களை தான் வில்லியா காமிக்கிறாங்க. அந்த வில்லிகளுக்கு அவ்வளவு அழகா மேக்கப் போட்டு அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கும்ல, யாரையாவது பார்த்தா அழகா இருக்குன்னு. யார் அழகு சொல்லுங்க? யார் தெரியுமா அழகு? உண்மையிலேயே தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தை சேர்த்து உயர்த்தி கொண்டு தன்னுடைய ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டு அலுவலகங்களில் வேலை பார்த்து வியர்க்க விறுவிறுக்க ஓடி வந்து வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் தன் கைகளால் உணவு பரிமாறுகிற போது முந்தானைகளை சுருட்டி கொண்டு வேர்வை வழிய வழிய கொண்டையோடு இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் தான் உலகத்திலே உண்மையான அழகானவன். அப்ப நீங்க எல்லாம் அழகானவங்க தானே? நம்மை ரொம்ப அழகா இருக்கும், நம்ம தன்னம்பிக்கையோட ஃபீல் பண்ணணும். யாரோ அழகா இருக்காங்க, அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி. எது தெரியுமா உண்மையான அழகு? கண்ணதாசன் சொல்லுவாரு, எது தெரியுமா உண்மையான அழகு? எந்த பெண் அழகு? வெள்ளை நிறமா இருக்கா பொண்ணு அழகா? நீளமா முடி இருக்கிற பொண்ணு அழகா? எந்த பொண்ணு தெரியுமா அழகு? பெண்கள் எல்லோருமே அழகுன்னு கண்ணதாசன் சொல்லுவார். அப்ப எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு அழகு இருக்கிறது. அதை எந்த விதத்தில் நாம் வெளிப்படுத்துகிறோம்? ஹெல்தியா இருக்கணுங்கிறது வேற, அழகா இருக்கணும் மேக்கப் பண்ணிக்கிறது வேற. இந்த மேக்கப்ங்கிற வார்த்தையிலேயே நமக்கு அர்த்தம் இருக்கு. இதை மேக்கப்னு போட்டு தன்னை அழகுபடுத்தி கொள்கிறது ஒரு விதம். ஆனா அந்த மேக்கப்ங்கிற வார்த்தையை 2ஆ பிரிச்சு பாருங்களேன். மேக் அப், தன்னை முகச்சாயங்களால் பூசிக்கொண்டு மேக்கப் போடுகிற பெண்களை விட தன் அடிப்படை வாழ்வாதாரங்களை தன் தடைகளை எல்லாம் உடைத்து கொண்டு மேக் அப்பாக வருகிற பெண்களை தான் இந்த உலகம் கொண்டாடுகிறது. அப்ப சாதாரணமா மேக்கப் போட்டு போற பெண்களாக நாம் இருக்க போகிறோமா? நம்முடைய நிலையை உயர்த்தி மேக் அப் என்கிற பெண்ணாக வரப்போகிறோமா? அப்படிங்கிறதான் பெண்கள் தின செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோடு போரிடுகிறார். அப்போ அந்த 2 மன்னர்களும் போட்டி போடுகிற போது ஒருத்தர் தோத்துறார். இந்த தோற்றவரிடம் வெற்றி பெற்ற மன்னர் என்ன சொல்றாரு, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன்னா உன்னுடைய நாட்டை நான் உன்னிடமே திருப்பி கொடுத்து விடுகிறேன்னு சொல்றார். சொன்ன உடனே
இந்த எதிரி நாட்டு ராஜா, இந்த தோற்ற ராஜா என்ன பண்றார், நீ என்ன கேள்வியா இருந்தாலும் சொல்லு, நான் அதுக்கான பதில் சொல்றேன். அப்போ அவர் கேட்கிறார், ஒரு பெண் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறாள்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை ஏன் இவர் கேட்கிறார் அப்படின்னா, வெற்றி பெற்ற மன்னருடைய காதலி இந்த கேள்வியை கேட்டு இதுக்கான பதிலை நீ சொன்னா மட்டும்தான் உன்னை திருமணம் பண்ணிக்குவேன்னு காதலி சொல்லியிருக்கான். இப்ப இந்த வெற்றி பெற்ற ராஜா இந்த பதிலுக்காக தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கான பதில் கிடைச்சிட்டா உன் நாட்டையே கொடுக்குறேங்கிற அளவுக்கு தயாராக இருக்கிறான். இந்த தோற்ற ராஜா எங்கெங்கேயோ கேட்டு பார்க்குறான், ஒரு பெண் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அப்படின்னு எல்லா இடங்களிலும் கேட்டு பார்க்கிறார். எங்கேயுமே பதில் கிடைக்கல. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அந்த காட்டுக்குள்ள ஒரு சூனியக்கார ஒரு பாட்டி இருப்பதாக நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், அவளுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை, அவகிட்ட போய் நீ கேட்டு பாரு, உனக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னு இந்த ராஜா காட்டுக்குள்ள போறார். போனா அங்க அந்த சூனியக்கார கிழவி அமர்ந்திருக்கிறாள். அவளிடம், நான் உன்னிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், அதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லணும்னு சொன்ன உடனே ஏன்னு கேட்கிறா. இல்லை, இந்த மாதிரி நான் தோத்து போயிட்டேன், நான் வெற்றி, இந்த பதில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன்னா எனக்கு இந்த நாடு கிடைச்சிரும், இந்த பதிலை வச்சு அவன் நினைச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொன்னோன்னு இந்த கிழவி சொன்னாலாம், நான் பதில் சொன்னா உனக்கு நாடு கிடைச்சிரும், அவனுக்கு ஆசைப்பட்ட பொண்ணு கிடைச்சிரும், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் தரேன், நீ சொல்லுன்னு சொன்னோன்னே இந்த சூனியக்கார கிழவி சொல்கிறாள், ஒரு பெண் எப்போது தெரியுமா மகிழ்ச்சியாக இருப்பாள், தான் எப்போது தன்னிச்சையாக ஒரு முடிவுகளை எடுக்கிறாளோ அப்போதுதான் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பாள் அப்படின்னு அந்த கிழவி சொல்றா. சொன்னோன்னே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பதில் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அந்த எதிரி நாட்டு வென்ற அரசனிடம் போய், ஒரு பெண் தன்னிச்சையாக முடிவெடுக்கிற போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே இந்த வென்ற நாட்டு ராஜா தன்னுடைய காதலியிடம் போய் சொன்ன போது அந்த காதலி ரொம்ப சந்தோஷமா, கரெக்ட், இதான் இந்த ஆன்சர் தான் கரெக்ட் அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணம் ஆயிடுது. இவன் அந்த நாட்டை அவரிடம் கொடுத்து விடுகிறான். கொடுத்து விட்டு, இவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்ல, நீ என்ன வேணாலும் கேளு, நான் தரேன்னு சொல்லியிருக்கான்ல, இப்போ மறுபடியும் அந்த சூனியக்கார கிழவியிடம் போய் நிற்கிறான். உனக்கு என்ன வேணாலும் கேளு, ஏன்னா எனக்கு என்னுடைய நாடு கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு அந்த சூனியக்கார கிழவி சொல்றான். சொன்ன வாக்கை மீற முடியாதுல்ல, திருமணமும் செய்து விடுகிறான். திருமணம் செய்தவுடன் அந்த சூனியக்கார கிழவி ஒரு அழகான தேவதையாக மாறி நிற்கிறாள். அப்போது சொல்கிறாள், உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று, வீட்டில் நான் உன் கூட இருக்கிற போது அழகா இருந்தேன்னா வெளியில வரும்போது சூனியக்கார கிழவியாக நான் மாறிவிடுவேன். வெளியில நான் அழகு தேவதையாக உன்னோடு நடந்து வந்தால் வீட்டிற்கு வருகிற போது ஒரு கிழவியாக மாறிவிடுவேன். இந்த 2 ஆப்ஷன் தான். இதுல உனக்கு எந்த ஆப்ஷன் வேணும்னு கேட்ட உடனே இந்த ராஜா சொன்னாராம், அதை உன் பொறுப்பிலேயே விட்டு விடுகிறேன்னு சொன்னாராம். சொன்ன உடனே என்னுடைய பொறுப்பில் என்னையே முடிவெடுக்க சொன்னதனால் நான் 2 இடங்களிலுமே தேவதையாகவே இருக்க முடிவு செய்திருக்கிறேன்னு அந்த தேவதை சொன்னாலாம். அப்போ ஒரு பெண் தன்னிச்சையாக முடிவெடுக்கிற போது அவள் தேவதையாகவும், மற்றவர்களுடைய கருத்து திணிக்கப்படுகிற போது அவள் சூனியக்காரியாகவும் மாறுகிறாள் என்றால் நீங்கள் எல்லாம் தேவதையாக வலம் வர வேண்டியவர்கள், உங்களுக்கான முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்க வேண்டியவர்கள். அதனால உங்களுக்கு என்ன பலம், உங்களுக்கு என்ன தெரியும், அதை வைத்து இந்த சமூகத்தில் நாம் ஒரு உயர்ந்த இடத்திற்கு போக வேண்டும். எனக்கு பிள்ளைங்க இருக்கு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னால இதுக்கு மேல வர முடியாதுங்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வருகிற பெண்களால் தான் இந்த உலகத்திலே சிறகடிக்க முடியும். கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே கடைசி வரைக்கும் நாம் இருந்து மறைந்து விடுவோம். அதனால இங்க இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கிறது, அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நீங்களே சுதந்திரமாக உங்கள் சுதந்திரத்தினுடைய சிறகுகளை விரித்து கொள்ள வேண்டும். அதை வைத்து உலகத்திலே ரொம்ப உன்னதமான உயரங்களுக்கு பறக்க வேண்டிய, எதுக்கும் பயப்படாதீங்க. என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க, என் குழந்தை இப்படி இருக்கு, இங்கேருந்து நான் போனால் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களோலாம் சொல்லாதீங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுக்கிறேன். கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பறவைகள் பறந்து வருகிறது ஒவ்வொரு வருடமும் வேடந்தாங்களுக்கு. எங்கெங்கோ வெளிநாடுகளிலிருந்து பறந்து வருகிற பறவைகள், அதுக்கு அட்ரஸ் தெரியாது, அதுக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, அதுக்கு வாட்ஸ்அப் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, அங்கேருந்து ஏற்றி விட்டா இங்கே வந்து கூட்டிகிட்டு போகிற பிக்கப் பண்ணுறதுக்கு எந்த டிரைவர்ஸும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துலேருந்து ஏறி இன்னொரு இடத்துக்கு வரோம்னா நம்மக்கிட்ட கையில் மொபைல் இருக்குது, நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு எல்லாத்துக்கும் பாதுகாப்பான விஷயங்கள் வந்துருச்சு. ஆனால் எந்த விதமான கருவிகள், எந்த விதமான உறவுகளும் இல்லாமல்
ஐந்து அறிவு கொண்ட பறவை கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பறந்து வருகிற போது நாமெல்லாம் 6 அறிவு படைத்த மனிதர்கள், அதிலும் நாமெல்லாம் குறிப்பாக பெண்கள் நமக்கு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பறவையே தன்னுடைய சிறகை மட்டும் நம்பி இவ்வளவு தூரம் பறந்து வருகிறது. நாம் எல்லாம் இந்த கல்வியின் மூலம் கண்டங்களை வென்று இந்த உலகை ஆள வேண்டும் என்பதுதான் இந்த மகளிர் தின செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்த இந்தியன் வங்கிக்கும் மேலாளர் அம்மா அவர்களுக்கும், என்னை அழைத்து சிறப்பித்த உங்கள் வங்கியினுடைய மேனேஜர் அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை கேட்டு சிங்கப்பெண்களாக அமர்ந்திருக்கிற பெண்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.